பாடல் எண் 8. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஆண்டவருடைய அற்புதமான ஆசிரியர் ஆசிரியர் எல்லாமே நம்முடைய சூழல் திருப்பதியாக ஆசிரியர் செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஐக்கியமும் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய தேசபதிகளை புதிய பணிகளை கொண்டாடி நாற்பதில் மொழியை பாவம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா உம்மை நோக்கியிருப்போரை நாம் சமாளவரே, உம்மால் திருவள்ளுவர் செய்களாலும் செய்ய இயலாது. எனவே உங்கள் கட்டளைகளை எங்கள் விருப்பத்தால் செயலால் உமக்கு உகந்தவர்களாகிய உமது அருள்தலியை கண்ணுடனே விளக்குகின்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றியும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1, 6 முதல் 14 வரை. ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே இரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவருமே ஆனே, உம் உயிர் மேலும் ஆனே, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடைந்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவர் உலக தலை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாக, அது உனக்கு கிடைக்கும், இல்லையே கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்லையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு பொறிகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிடித்தனர். எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய் இஸ்ராயேல் தேவி, அந்த தேவி பாலனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே தம் உடைகளை பிடித்து 2ஆக பிரிந்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எலியாவிலிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீரை 2ஆக பிரித்து எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள்.
ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மாநில முன்னரில் நீ செய்யும் நன்மை துணை பெறுவது பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி என்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைவில் வைத்துள்ளீர். நாவல் இழப்பும் பூசலில் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்கள் அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் கட்டுறுதியோடு பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாமல் நடப்பவர்களுக்கு அவர் முழுமையாக பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன்பதாக செயல்களை செய்யார்கள். இல்லையென்றால் உங்கள் இடது பதையிலிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி கப்பட்ட வருகிறார்கள். வெளிவேலைக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று குழந்தை போட வேண்டும், சந்துகள் என்று அவ்வாறு செய்கிறார். அவர்கள் தங்களுடைய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு விரைவாய் கைமாறுவார். நீங்கள் நிறைவேற வேண்டும் பொழுது நிறைவேறக்காரரை கொண்டிருக்க வேண்டாம். அவர்கள் குழந்தை குழந்தைகளிலும் வீதியவர்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என நிறைவேற்றம் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைவேற வேண்டும் பொழுது உங்கள் உள்ளதையும் சென்று கதவை அழைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேலைக்காரரை போல் முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்கிறார். இதுதான் அருள்வாக்கு.
ஊழியத்திலே இருக்கிறார். அதிலே ஒருவர் எலியா, இன்னொருவர் ஏனோக்கு, இன்னொருவர் இயேசு கிறிஸ்து, மரியா. ஊழியத்திலே இல்லை. ஆனால் அது நம்முடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையுடைய அடிப்படை அன்னை மரியா. இது மூவருமே ஆண்டவருடைய மரணை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பது அவர்களுடைய பிறப்பினுடைய முழு பலனை அடைந்தார்கள் என்பது. பிறப்பினுடைய முழு பலனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே ஆண்டவரால் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இதைத்தான் இந்த மூவருமே நமக்கு சொல்கிறார். நாம் செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக மட்டும் இருக்கிற பொழுது, மறைவாய் ஆண்டவருக்காக மட்டும் செய்கிற பொழுது அவர் நிறைவாய் பலன் கொடுக்கிறார் என்பதை இம்மூவரும் நமக்கு சொல்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய திருநாமத்திற்காக, அவருடைய மகிமைக்காக இருக்கிற பொழுது நாம் பாடல் எண் 219. பாடல் எண் 219. எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவான். எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவான். உன்னொளி துலங்க தன்னையை வழங்கும் சுடராய் மாற்றிடுவான். இதோ உமது அடிமை, இறைவாயிப்பாயும் இதோ உமது அடிமை. ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் நிழலுக்காகவும் உமது கையேற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களுக்கு ஊக்கமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அடையாளமாகவும் மாறு செய்கின்றேன். என்றும் குறைவுடாமல் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது தகுதியும் நீதியுமானது. மெய்யாகவே தகுதி ஏழைகள் புகழை உனக்கு தேவை என்று நாங்கள் நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாகும். நாங்கள் பொருளை உமது ஆட்சியை விதிப்படுத்தாதே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுத்துவதாக வானதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொன்னாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே இறையாகவே தூய்மை அனைத்து உம்முடைய தூயாமையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை காணிக்கையோடு இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாகும். அவரை பாடுங்கள். உலக கணிதமை கையளித்த பொழுது அப்பத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி அழைத்த மனுஷர்களுக்கு அளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார். இதிலிருந்து பேசுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விலகித் தருவோம். கடந்த
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உறுதிப்படுத்துவதற்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உதவி நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அமைதியை ஒற்றுமை படைத்தருளினார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறது நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஆண்டவரே சூழலுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆமென். பாடல் எண் 310. பாடல் எண் 310. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என் அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா,
இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. பக்கம் 316. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் உணாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். பாடல் எண் 515. பாடல் எண் 515. மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையலிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையலிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலால் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்று நை வந்து பாடினோம், தந்தை என்று நை வந்து பாடினோம். உந்தல் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய், உந்தல் மைந்த சொந்தம் என்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய், அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறைந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை